நம்ம துதியை இன்க்ரீஸ் பண்றோமோ அப்போ நம்முடைய விசுவாசத்தின் அளவும் இன்க்ரீஸ் ஆகும். துதியை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம அதிகரிக்கிறோமோ அப்போ நம்ம விசுவாசத்தின் அளவும் அதிகரிக்கும். விசுவாசம் வளர்ந்தால் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருப்போம். பாருங்க, ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். சரியா, ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தார். கடைக்கு போனாராம். 1 கிலோ அரிசிக்கு பதிலாக 1 கிலோ ஸ்தோத்திரம் கொடுங்கன்னாராம். ஏன்னா அவர் எப்போ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பார். கடைக்காரர், என்னது 1 கிலோ ஸ்தோத்திரமா அப்படின்னாராம். ஐயோ இல்லை 1 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னாராம். ஏன்னா அந்த அளவு அவர் என்ன செஞ்சாரு, ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு நபராக இருந்திருக்கிறார். பாருங்க, அப்ப நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுனால நமக்குள்ள என்ன பெருகுகிறது? விசுவாசம் பெருகுகிறது. ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது நமக்குள்ள சோர்வு வராது, ஒரு விசுவாசம் வரும். தேவன் எனக்கு இதை செய்வாருங்கிற ஒரு பெரிய விசுவாசம் வரும். நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்வோம். பாருங்க, நம்முடைய வாயிலிருந்து இந்த ஸ்தோத்திரம் வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் பெருகுகிறதா இருக்கிறது. அப்படின்னா அந்த விசுவாசத்தின் மூலம் நாம் கேட்பது நமக்கு கிடைக்கும். விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் எதை கேட்டாலும் தேவன் என்ன செய்வார்? நமக்கு அது செய்கிறவராய் இருக்கிறார். அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும்.